பரணி ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குதாண்ணா? கேக்குது. ஓகே. அதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்ல தனுஷ் அவர்களோட இட்லி கடை ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பல்டி படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 PM வருது. ரியோராஜ் நடிக்கிற ஆண் பாவம் பொல்லாதது அந்த படம் October 31 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோகன்லாலுக்கு வந்துட்டு ததா சாஹேப் பால்கே, தாதா சாப் பால்கே, எனக்கு தெரியல ப்ரொனவுன்ஸ் பண்ண, சாரி. அது வந்து ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். ஸோ அது வந்து இந்தியாஸ் நம்பர் 1 அவார்ட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எஸ். அதே மாதிரி தமிழரசன் பச்சைமுத்து லப்பர்பந்து டைரக்டர், அவரோட அடுத்த ஃபிலிம் வந்து தனுஷ் கே ராஜாவோட பண்றாரு. டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த படம். வேற ஏதாவது பெருசா வந்துச்சான்னு தெரியலையே. ஓஜி ட்ரைலர் நாளைக்கு வருது காலையில நினைக்கிறேன், 10:45 நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஹிருதயரூபம் ஸ்ட்ரீமிங் சொல்லிட்டீங்களா? நேத்தே சொல்லியாச்சு ஸ்பேஸ்ல பேசும்போது. அதே மாதிரி இந்த ஓகே சரி. லோக்கா எப்போ ப்ரோ வரும்? லோக்கா இந்த மந்த் வராது. இந்த மந்த்ல மோஸ்ட் லைக்லி பூஜா ஹாலிடேஸ், எப்போ பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சுதான் வரும்னு நினைக்கிறேன். அப்ப தீபாவளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்டோபர் எண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. அக்டோபர் மிட் ஆர் எண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆனா இப்ப இம்மிடியட்டா ரிலீஸ் இருக்காதுன்னு சொல்லி சொன்னீங்க, ஓடிடி ரிலீஸ் இருக்காதுன்னு சொல்லி. ஸோ பார்ப்போம். தேட்டரில் நல்லா போயிட்டு இருக்கு, கேரளாலையும் சரி, அது சூப்பராக போயிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு ஓடிடி ரிலீஸ் இப்போ இருக்காது. ஒபேரா ஆஸ்கருக்கு அந்த நேம் லிஸ்ட்ல வந்துருந்துச்சு, அது பாத்தீங்களா? ஆமா புஷ்பாவும் வந்துருந்துச்சு. உபேரா, புஷ்பா, அப்புறம் நம்ம சுமாரன் ரொம்ப பிடிச்ச படம். ஐயோ, அந்த லிஸ்ட் நான் பார்த்தேங்க எங்கேயோ, அதுக்கப்புறம் அது விட்டுட்டேன், சேவ் பண்றேன். எங்கேயோ பார்த்தேன் ஆக்சுவலா. ஆமா, அதுல சுமாரன் ரொம்ப பிடிச்ச படம் என்னது? கண்ணப்பா. கரெக்ட், கண்ணப்பாவும் நான் பரணி ப்ரோ, அதுதான் தூக்கி வரி போட்டுச்சு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல லைவா போடுறாங்களா ட்ரெய்லர் லான்ச்? இது ஏதோ ஓடுதா? ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் லைவா தான் போயிட்டு இருக்கு, லைவ் ஸ்ட்ரீம் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. கோயம்புத்தூர்ல நடக்கிற ஈவெண்ட். ஓகேங்க. நான் ட்ரெய்லர் பார்க்கல, டைரக்டா ஃபிலிம் பார்த்துக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஜானர் தெரியாது. ஜானர் இது இட்லி கடை ஜானர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ப்ரோ. மிஸ்ட்ரி த்ரில்லர் பரணி. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் செட் இன் தி கிரைமும் இருக்கு. ஆமா, கிரைம் இருக்கு. ஆனா பாகுபலி பீரியட் அந்த மாதிரி கொஞ்சம் என்னது வீரன் சொல்லியிருக்காரு பரணி ப்ரோ. அதையாவது நீங்க பாருங்க, படத்தை தான் நீங்க ட்ரெய்லர் தான் படத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறேன்றீங்க. அவர் பேசுனதையாவது போய் கேட்டுவாங்க. என்னன்னு சொல்லுங்க, தெரியல, நான் பார்க்கல. தீபாவளின்னு சொன்னாங்களா? ஏற்கனவே போட்டது தீபாவளி வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்ல போஸ்டர், அது என்னன்னா ஆல்ரெடி கொளுத்தி போட்டு தீபாவளி வரைக்கும் அடிக்கும் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல எனக்கு புரியல என்னது. இப்ப அஜித் பல்டான் சொன்னதுல எதுவுமே இல்லையே. எது? நானும் என் பங்குக்கு சொல்லிக்கிறேன். அது வந்து ஜீத்து ஜோசப் மாதிரி ஒரு த்ரில்லரா இருந்துச்சு. அவரோட படத்தோட ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப சஸ்பென்ஸாவே போகல, அந்த மாதிரி இருந்தது ப்ரோ. அதுதாங்க எங்க எல்லாருக்கும் ஆச்சரியம். அது எப்படி ப்ரோ சிம்பிளா சொல்றேன், ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபீல் குட் மூவி, நிஜமாவே செகண்ட் படம் ஆக்ஷன். த்ரில்லரான ஒரு ட்ரெய்லர் தனுஷ் பாத்தீங்களா பரணி ப்ரோ? இன்னொரு ட்வீட் கொளுத்தி போடுங்க, அப்பதான் ஒரே நிமிஷம். நான் வந்து இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி, போஸ்டர்ஸ்லாம் வச்சு அப்படிதான் நினைச்சிருந்தேன். பட் நீங்க சொல்றது ஒரு மாதிரி. ஏங்க முந்தானேத்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்களே, அப்பவே சொன்னேன். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, முந்தானேத்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்களா ஃபுல்லா மரத்தக்கடி இருந்து இருக்கிற மாதிரி. நான் அப்பவே சொன்னல, இது பேய் படம் வாசம் அடிக்குதுன்னு சொன்னா இல்லையா? பேய் படமா? ஏங்க என்ன பேய் படம் இல்ல தலைவா, அப்படி இல்ல தலைவா, த்ரில்லர் ஜானரா இருந்தது. எப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடா போச்சு. அது தனுஷ் கிட்ட நான் எதிர்பார்க்கல பாருங்க ப்ரோ, இப்படி எல்லாம் ஒரு ட்ரெய்லர் கொடுப்பாருன்னு.
இல்ல நீங்க அதுதான் இருங்க அதான் நீங்க நான் சொல்றேன் இந்த பாருங்க. பரணி ஃபர்ஸ்ட் ப்ரோ படம் நீங்க வந்து ஃபீல் குட் கவனிச்சிட்டீங்களா மூவி. அவங்க ட்ரெய்லர் ஒவ்வொரு பாக்குறது நல்லது. போஸ்டருக்கும் ஒவ்வொரு ஜானர் வந்துன்னா நமக்கு இந்த ஜானர் இருக்குமோ இந்த ஜானர் இருக்குமோன்னு குழப்பத்திலே வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, டோட்டலா ட்ரெய்லர்லயும் வேற அதே ஜானர். குழப்பத்துல தான் பரணி ப்ரோ வச்சிருக்காங்க. ஆமா. அப்பாடா ஓகே பெருசா ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டா படத்தையே பாத்துக்கிறேன் விடுங்க. நான் ஆனா நீங்க ஏன் ஒரு சார் வாட்டி ப்ரோ அசுரன் சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. ரத்தம்லாம் தெரிக்குது பாருங்க, ஆமா கத்தி ஆமா, வச்சு அதுவும் வெட்டிக்கிட்டு வருது. இருக்காரு. ஒண்ணுமே அது ரொம்ப இதுவாதான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன ஜோன்ல இருக்க போகுது அப்படின்றது தெரியல. நடுவுல எனக்கு அந்த ரெண்டு கேக்குறீங்களா? இல்ல அந்த என்ன எண்டிங்ல சொல்லுங்க. 2 பேர் பாக்ஸிங் பண்ற மாதிரி ஒரு ஷாட் வந்து வேற லெவல்ல ஆமா, இருந்துச்சு ப்ரோ. பாக்ஸிங் ஷாட், ஹை ரைஸ் பில்டிங், அங்க வேலை பாக்குறாரு பிசினஸ் மேனு இங்க. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. பர்னி ப்ரோ நீங்க ஒரு வாட்டி ட்ரெய்லர் பாக்குறீங்களா இல்ல வேணாமா? நீங்க இதுவே போதுமா உங்களுக்கு? எனக்கு லைட்டா கியூரியஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன் நீங்க ஒரு வாட்டி நீங்க இருக்கும் போய் பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு மாதிரி. சொன்னீங்கல்ல இப்ப நம்ம படம் டைரக்டா பாத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ட்ரெய்லர் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. அது ஆமா, ஆனா ஆனா நீங்க அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா இன்ட்ரிக் எனக்கு ஆயிடும். என்னன்னா பிளாட்டே தெரியாது. சரி நமக்கு எதுவுமே தெரியாது. ட்ரெய்லர்ல பிளாட் ரிவீல் பண்ணல. ட்ரெய்லர்ல எதையுமே ரிவீல் பிளாட் பண்ணல. ரிவீல் பண்ணல ப்ரோ. பட் ஆனா நமக்கு வந்துட்டு அதுவும் தெரிய வேணாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க. ஓகே சார் ஓகே. ப்ரோ பரணி ப்ரோ இவ்வளவு சொல்லிட்டோம், இதுக்கு மேல என்ன ப்ரோ? நாங்க ஆமா. இவ்வளவு ஆனா சொல்றோம் எல்லாரும். ஆனா பரணி ப்ரோ போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? இட்லி கடை போஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். அது பிளாட் ரிவீல் பண்ற மாதிரி இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல இல்ல தோணலையா? இல்ல எனக்கு பிளாட் ரிவீல் பண்ற மாதிரி இல்ல. அது நான் அதை டோட்டல் பார்த்தேன். மிஸ்லீடிங் ப்ரோ. எல்லா போஸ்டுமே டோட்டல் மிஸ்லீடிங். பரணி ப்ரோ சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து ஓல்ட் ஏஜ் ஃபீல் குட் டிராமா, செகண்ட் படம் வந்து கேங்ஸ்டர், தேர்ட் படம் ஜென்சி, ஃபோர்த் படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷனா? அத கிரைம் த்ரில்லருங்க. இன்வெஸ்டிகேஷன் ஏங்க இது அதெல்லாம் சொல்லிட்டேன். இதையும் சொல்லிடுவோம். பார்த்திபன் தானே அவரோட பரணி ப்ரோ போலீஸ். இல்ல இல்ல இன்வெஸ்டிகேஷன் பரணி பேஸ்ட் தான் ப்ரோ பரணி, போகுது, ஆமா வில்லேஜ் பரணி. சம்பந்தப்பட்டது. பரணி ப்ரோ எண்டுல எப்படி வந்து பரணி வச்சிருக்காங்கன்னா இவ்வளவு அவரோட பண்றதுக்கு ஏதோ ஒரு இவ்வளவு படத்தோட பண்றதுக்கு நீ போய் யூனிவர்ஸ் ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுது. பாத்துட்டு பாரு நீ. ஆமா, அவரோட ஏதோ ஒரு படத்தோட அந்த கேரக்டர் ஏற்கனவே ஒரு பண்ண கேரக்டரோட ரிசம்பிளன்ஸ் தான் இருக்கு. அந்த கேரக்டர் பேரையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. நீங்க பாருங்க ஒரு வாட்டி. இல்லன்னா நாங்க எல்லாருமே கமெண்ட்ல அப்படி இப்படின்னு சொல்லிடுவோம் வந்து. இட்ஸ் லைக் அ காணாம ஸ்பின் போன ஆஃப். இட்லியை வேணாம் வேணாம், ரொம்ப கண்டுபிடிக்கிறதா ப்ரோ ரொம்ப கிரிஞ்சா இன்வெஸ்டிகேஷன் போகுது. பண்றீங்க. என்ன நான் கிரிஞ்சா போகுதுன்றீங்க? நான் இன்ட்ரெஸ்டா தானே போயிட்டு இருக்கு. அது உனக்கு தெரியாது, கேக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். ஏன்னா அப்படி சொல்றீங்க? எல்லாம் அவருக்கு ஜெயன் ப்ரோ தெரியும். சொல்லுங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சும்மா இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கிட்ட சொல்லி சரி பண்ணுவோம் எல்லாத்தையும். இல்ல நீங்க தான் சொன்னதுக்கு அப்புறம் 10% அதுதான் bro கமிஷன் ஞாபகம் வேணும்னா வருது. வடிவேல் காமெடி ரோட்ல ஒரு இட்லிக்கு 3 வகை சட்னி தான்ப்பா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு இட்லிக்கு 3 வகையான செட்டப் இப்பதான்ப்பா கேள்விப்பட்டிருக்கேன். மகேஷ் ப்ரோ ஒரு கதை யோசிச்சிருக்காரு இட்லி கடையை பத்தி. இவ்வளவு நேரம் எங்கள்கிட்ட சொன்னாரு. இப்ப சினிடாக்ஸ் பேஸுக்காக ஒரு கதை சொல்லுவாரு. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க, இட்லி கடை கதையை. அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம கிட்ட இல்ல இல்ல கிட்ட சொல்லுவோம் எதுவா இருந்தாலும். ஆ ஆ நீங்க சும்மாண்ணா நீங்க பேசாதீங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கிட்டே வரீங்க. ஏங்க சரி இல்ல அப்புறம் அந்த பப்பு கதையை கிட்ட போவோம். சொன்னாருன்னா அப்புறம் ஸ்பேஸ்ல நடுவுல வந்து 18+ போட வேண்டியதா இருக்கும். இல்ல பப்பு கிட்ட போவோம். இல்ல இல்ல ஒன்னும் இல்ல. சுமார் ப்ரோ இந்த படத்தை பார்த்துட்டாரு. எது சக்தி திருமகன் தானே? சக்தி திருமகன் பார்த்துட்டாரு. அவருக்கு ஒரே புலம்பல்ச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி வர புலம்புனாரு. அதனாலதான் வந்து கிட்ட போலாம் பப்பு கிட்ட போலான்னு சொல்லிட்டு இருக்காரு. நல்லா தானங்க ரிவ்யூ போட்டிருக்காரு. என்னது? இல்ல இல்ல ப்ரோ அந்த சில லாஜிக் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்றேன். ஓகே அதெல்லாம் ஓகே. சொல்லி புலம்பிட்டு இருந்தாருன்னு சொன்னேன். அவரே கேளுங்க என்ன சொல்றேன். சும்மா ப்ரோ சொல்லிருங்க. இல்லங்க பாருங்களேன், கல்யாணி பிரியதர்ஷன் சுகுமாரன் கூட போட்டோ எடுத்த நேரம் இண்டஸ்ட்ரி ஹிட்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி ஆயிடுச்சு. ஏன்பா இந்த ஒரு ஆங்கிள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. பின்னாடி பாக்கல. யாரோடது? அதே ப்ரோ நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன படம்? வருஷத்துக்கு ஒரு படம் இண்டஸ்ட்ரி ஆயிட்டு இருக்கு உங்க ஊர்ல. அடுத்த வருஷம் என்னன்னு சொல்லுங்க. அது அவங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சாதான் சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் எம்பரான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ப்ளோக்கா வந்து முடிச்சு இல்ல கட்டிருச்சு இல்ல இல்ல, அந்த மாதிரிதான். இல்ல இல்ல அப்படி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணா அது நடக்காது ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒண்ணுதான் நடக்குது. நம்ம ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அது நடக்காது. ஆக்சுவலா எனக்கு வந்து துடரும் மேல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ஒரு சம்பவம் பண்ணணும்னு சொல்லி. பட் அதுவுமே வந்து ஒரு நல்ல சம்பவம் பண்ணுச்சு. நல்ல நல்ல கலெக்ஷன் ஆக்சுவலா குட் கலெக்ஷன். இந்த வருஷத்துல செகண்ட் ஹையஸ்ட்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. நல்லா அப்படிதான் இருக்கும். கலெக்ஷன் ஐயா, அதெல்லாம் மேக்சிமம் 50 கோடி பண்ணுவாங்க நினைச்சோம் எல்லாரும். அதிகபட்சமே அவ்வளவுதான் எதிர்பார்க்கலாம். அது பார்த்தா வந்துச்சே ஒண்ணு. அது அவங்களே எதிர்பார்த்துட்டு மாட்டாங்க.
செகண்ட் இல்ல தேர்ட் ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல லோகா, இல்ல செகண்ட் இல்ல லூசிஃபர் 2, தேர்ட் மாவீரன் தொடரும். மாவீரன் இது என்னன்னா, இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இது வந்துட்டு இந்த இந்த கைண்ட் ஆஃப் ஜானர் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது திருஷ்யம் ஸ்டைல்ல இருக்குன்றதுனால ஸோ நான் அதை வச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது அந்த ஒரு ஸ்டைல்ல கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டாலே இந்த படம் வந்து ஆனா ஜெயிச்சிரும் பரணி ப்ரோ அப்படின்ற மாதிரி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா திருஷ்யம் 3க்கு பெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அடுத்த வருஷம் வந்துரும்ல எப்படியும் அது. ஆக்சுவலா விஷால் ப்ரோ நான் அன்னைக்கு பேசின டிசம்பர் வரும்னு நான் மாதிரி சொன்னேன். சொன்னா வந்து அப்புறம் இருங்க டிசம்பரும் நீங்களேங்க. அப்புறம் அப்புறம் என்னன்னா வந்து அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு இன்டர்வியூல வந்து ஜித்து ஜோசப் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஹிந்திலையும் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு, ரெண்டுமே சேம் டைம்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து கல்ச்சர் டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறதுனால டாக்ஸ்ல தான் இருக்கு, இன்னும் அது முடிவாகலை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி இவங்க வந்து ஹிந்திலையும் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அங்க இருக்கிற ஆனா ஆக்டர்ஸ் வச்சு. லொகேஷனாவே மாறுமே தலைவா, அது எப்படி பாசிபிளா அது? ஏன்னா இல்ல இது இல்ல ப்ரோ, வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அதே கேரக்டர்ஸ், அந்த லொகேஷனும் கிட்டத்தட்ட அதே தானே இருக்கும். அது எப்படி அது? அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா வந்து மோஸ்ட் லைக்லி அது வேற டைரக்டர் தான் பண்ணுவாங்க அங்க ஹிந்தில. பட் ஸ்டோரி போர்டு வச்சு பண்ணா மேபி கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சிமிலரா கொண்டு வரலாம்னு தோணுது. இல்ல எப்படின்னு தெரில, பார்ப்போம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி. அது சொன்னாங்க. அதனால மேபி வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய முதல்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சா தலைவா? அடுத்த மாசம் தொடுபுலா. ஓகே ஓகே, தொடுபுலாவா அப்படின்னா? அது ஒரு லொகேஷன், அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணல நானு. பட் இருந்தாலும் அதான் லொகேஷன். ஏன் பரணி ப்ரோ இப்பதான் எனக்கு புரியுது ஏன் அவார்டு நேம் தப்பா சொன்னீங்கன்னு. எனக்கு அப்படிதான் ப்ரோ. ஏன்னா அது மோகன்லால் கொடுத்தங்காட்டி, இதே மம்முட்டி கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டா மனப்படம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அஜித் பல்டான் ப்ரோ அப்படிலாம் பண்ணாதீங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு கிட்ஸ் படம் பார்த்தேன். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க சூப்பர். அந்த கதையை வந்து ஃபேண்டசி ராம்காமா கனெக்ட் பண்ணது வந்து நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவரு, அதுக்கப்புறமா அந்த அனிமேஷன் ஒர்க் எல்லா எல்லாமே ட்விஸ்டையும் நல்லா. சொல்லிடுறியா? எதுவுமே ட்விஸ்டே இல்லையா நான் ஸ்டார்டிங் சொல்லுது? படம் ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் தானே சொன்னேன், என்ன கதைன்னு சொல்லவே இல்லையே பல்தான். ஸோ அந்த அனிமேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் டான்ஸ், அதுக்கப்புறமா சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க நாட்டுக்கும் அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல அன்டைப் பண்ண விதமும் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படி பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி ராம்காமா உண்மையிலே நல்லா இருந்தது. சூப்பர் ப்ரோ. இன்னைக்கு நைட் நான் ஷோ போறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நைட் நான் தண்டகாரண்யம் போலான்னு இருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஈவினிங் போல, பட் நைட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன். 10:15 ஷோ இருக்கு. பட் அது பக்கத்துல என்ன எனக்கு காலை காணோம். வருவாங்களான்னு கேட்டுட்டு போங்க. இருக்கு, போலாமா வேணாமா போலாமா பண்ணி ப்ரோ ஆர்டர் வருவாங்களான்னு ஏன்னே கேட்டுட்டு போங்க. தெரியல. பரணி என்னையா பிரகாஷ்ல என்ன இன்னைக்கு காணோம். ஒருத்தர் இந்த படையாண்ட வீர அந்த படம் பார்க்க போலையான்னு கேட்டாரு. ஆக்சுவலா அந்த படம் பார்க்கறது ஐடியா இருந்துச்சு, இங்க ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியல. பட் ரிலீஸ் ஆயிருந்தா பார்க்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று அனுப்பிச்சு விட்டாரு. அது யூடியூப்ல இருக்கு. ஓகே, செகண்ட் ஸ்னீக் பீக், அந்த படத்துல 2 ஸ்னீக் பீக் வந்திருக்குல்ல, அது செகண்ட் ஒன் அனுப்பிச்சு விட்டாரு. நான் அதை போய் பார்த்தேன். ஒரு 3 மினிட்ஸ் சீனு. அதுல எண்டில் எனக்கு ஒரு மாதிரி குபீரா சிரிப்பு வந்துருச்சு. அது அது ஒரு சீரியஸ் சீன் தான். பட் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு, என்னடா பண்றீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது பார்க்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனையா இருக்கு. வேணான்ற ஒரு முடிவுல இருக்கேன். ஆனா ஆமாண்ணா, யாராவது பார்த்து ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு நானும் வெயிட் பண்றேன். அதை எங்க பார்த்து விஷால் ரிவ்யூ சொல்ற ஒரே ஆள் நம்ம சுகுமாரன் தான். அவரே பார்த்திருக்க மாட்டாரு. அப்புறம் மகேஷ் ப்ரோ கேக்குதா? மகேஷ் ஈஸ்வர ப்ரோ கேக்குதா? ஹலோ, ஒருவேளை நான் பேசுறது யாரு கேட்கல? ஏங்க நீங்க அவரை கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லல. ஐயோ, அவர் பேசுறது நம்மளுக்கு கேட்கல நினைச்சு போயிட்டாரு போல. சும்மா நான் உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு?
எஸ்டிஆர் ஃபேன் கிட்ட கேக்குறீங்க வர நீங்க ரொம்ப அமைதியா போகுது. கீழே போனவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. Host. பரணி ப்ரோ சும்மா நான் எந்த ரிப்ளைவே பண்ணல. கால் பண்ணி ஸ்பீக்கர் வாங்கிட்டு மறுபடியும் மேல வாங்க. நீங்க பேசுனது எங்களுக்கெல்லாம் கேட்டுச்சு. மகேஷ் ப்ரோ தான் ரிப்ளை பண்ணல. மேல வந்து சரி ஓகே நல்லா போய் நான் முடிச்சுக்கலாம். அதான் ஒரு வேலையா இருந்தேன், கேட்கல நானு. கேக்குதா இப்ப நான் பேசுறது? நீங்க பேசுறது இப்ப கேக்குது. உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைச்சவரு நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேட்கலன்னு நினைச்சு கீழே போயிட்டாரு. அவர் போயிட்டாரா? என்ன கேட்க வந்தாரு அவரு? இல்ல வந்துட்டாரு. Okay. பரணி வந்தாச்சு. பரணி கடையை பார்த்துக்கோ. நான் எங்கன்னா அப்பப்ப கிக் அவுட் பண்ணிடுது, இல்லைன்னா எதுவும் கேட்க மாட்டேங்குது. நான் என்ன நினைச்சேன், நான் தனியா பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நானே போயிட்டு வந்தேன். மகேஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பரணி. அந்த அந்த ரிலே படம் பார்த்தேன் ப்ரோ. எப்படி இருந்தது? பிடிச்சதா உங்களுக்கு? எனக்கு பிடிச்சது. ஆனா வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து அந்த ஒரு லவ் ஆங்கிள் வந்துச்சு. ஆமா, அது அது எதுக்குடான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனா அது ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு கிளைமேக்ஸ்ல. ஆனா அந்த ட்விஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியா? ஓகே ஓகே. அது ஆமா. அந்த கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சினிமேட்டிக்கா போயிடுச்சு. அது வரைக்கும் நல்லா இருக்கும். அதான் ஒரு 80% கரெக்ட் நல்லா கரெக்ட் போகும். கரெக்ட். அது அது மட்டும் வரைக்கும் தான் நல்ல வந்து ஒரு இந்த ஜானர் எனக்கு கொஞ்சம் நமக்கு புதுசு இல்ல. அவங்க காட்டி இருக்கிற இந்த இது மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்ல, ஒரு பெருசா எந்த செலவும் இல்லாம ஒரு த்ரில்லர் எடுக்கிறதுன்றதுதான். பட் ஆனா அந்த பொண்ணு செமையா நடிச்சிருந்தாங்க. அந்த ஆமா, கரெக்ட். அந்த பொண்ணு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஒரு 2 கேரக்டர் வச்சு மட்டும் மூவ் பண்றது. ரிலே இந்த படம் பேரு. யாராவது பார்க்கணும்னு வச்சீங்கன்னா பாருங்க. அது ஒரு பாசபிள் த்ரில்லர். ஒரு இன்ஃபேக்ட் நான் உங்க ட்வீட்டை பார்த்துட்டு தான் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க ஏதோ ரிலீசிங் டுநைட் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரிலே இன்னொரு படமும். ஆமா டிஜிட்டல் ரிலீஸ் போடுவேன். எனக்கு இந்த படம் வரதே தெரியாது. நான் அப்பதான் போய் பார்த்தேன் நான் இந்த படம். இல்ல அந்த படத்துக்கு கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் சரி எதுக்குன்னு சொல்லி அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு நான் அந்த பிளாட் லைன் படிச்சேன். பட் அதுவுமே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. சரின்னு விட்டுட்டேன். பட் ஆனா சரி, நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஒரு சீன் போச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் ஒன்ஸ் அவங்க அந்த பொண்ணு என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஹூக்டப்பா இருந்தேன். கரெக்ட். ஆனா ஓகே, அது பெருசா எதுவும் இதாகல. மீன்ஸ் நமக்கு வந்து அந்த ஹூக்டப்பா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. புது கான்செப்ட் ஆக்சுவலா. கரெக்ட். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பார்க்காதவங்க பாருங்க ரிலேன்னு. நல்லா தான் இருக்கு படம். ஓகே ஓகே. நான் பரணி ப்ரோ இன்னைக்கு வந்துச்சு அந்த பில்லியனர் இருக்குல்ல, அதை நம்ம மாவீரன் பார்த்துட்டாரு. ரிவ்யூ கேளுங்க. ஆமா மாவீரன். அது எப்படி இருக்கு? ஸ்பானிஷ் இது இல்ல, அது நல்லா இருக்கு. அது பில்லியனர்ஸ் பங்கர்ஸ். பார்த்துட்டேன். இது இந்த இது மாதிரியா? போஸ்ட் அக்கோபுலேட்டிவ் செட்டப்பா? இல்ல, நான் அது ட்ரைலர் எதுவுமே பார்க்கல. நேற்று பரணி ப்ரோ சொல்லிதான் அப்படி ஒரு சீரிஸ் வந்தாலே தெரியும். சொந்த மேக்கர்ஸ் ஆஃப் மணி சொல்லிட்டு இருந்தாரா. உடனே டக்குன்னு பார்த்தேன். ஒரு வெப்சைட்ல கிடைச்சது, டவுன்லோட் போட்டேன், காலைல பார்த்தேன். ட்ரைலர் எதுவுமே பார்க்கல. அதனால ட்ரைலர்ல எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டான்னு தெரியாது. அதனால நான் எதையுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 7 மணி நேரம் வேற மாதிரி போயிடுச்சு. மணி ஸ்டே தான் திரும்ப கிண்டி வச்சிருக்காங்க சேம். ஆனா இதுல பிளாட் வேற. இது எத்தனை எபிசோடு? என்ன தமிழ்ல இருக்கா? 7 எபிசோடு தமிழ்ல தான் பார்த்தேன். ஒரு 6.5 மணி நேரம் வரும். 52 நிமிஷம். ஓ, 6 மணி நேரம் 6 மணி நேரம். ஓகே ஓகே, பார்க்கலாம் தாராளமா. 7 மணி நேரம் நினைக்கிறேன் ப்ரோ. தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா, நான் மெயின் கேரக்டர்ஸா 2 குடும்பம் வரும். 2 குடும்பமே சரியான கேடுகிட்ட குடும்பமா இருக்கு. சிவா அவனோட இருப்பான், எவனோட இருப்பான். என்னடா இது இல்லை, என்ன கருமையா இருக்கு. அந்த பிளாட் மெயின் பிளாட் வேற பயங்கரமா வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, பாப்போம். நமக்கெல்லாம் 7 மணி நேரம்னா பல்தானுக்கு 3 மணி நேரம் தான் ஆகும். இல்ல, ஆனா அது பெருசா ரிவ்யூஸ் எதுவும் நல்லா வரல. அதனாலதான் நான் வந்துட்டு அது அப்படியே விட்டுட்டேன். அது 7 மணி நேரம் ப்ரோ. நேத்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம போஸ்டே காலையில் அட்டஸ்டடா உட்காந்து 2 படத்தையும் பார்த்துருக்காப்ல. இது இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அது இந்த இது நேத்து பேசணும்ல, த பேஸ்டர்ஸ் ஆஃப் பாலிவுட். அந்த சீரீஸ் அது பேஸ்டர்ஸ் தான் ப்ரோ ஆக்சுவலா மீனிங். அது ஃபுல்லா பார்த்தேன். அது என்ன சொல்ல, எனக்கு 6வது எபிசோடு வரைக்குமே நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாலே சொல்றேன். 7வது எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட். பட் ஸ்டில் அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஃபன்னான சீரியஸ் தான்.
நிறைய ரெஃபரன்சஸ் வந்துட்டு இருக்கு. அது வந்து ஆனா நிறைய பாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பா வந்து நிறைய ரெஃபரன்சஸ் ஈஸியா கனெக்ட் ஆகும். அதே மாரி மொத்த பாலிவுட்டுமே இதுல கேமியோ பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய கேமியோஸ் இருக்கு. பட் அது எல்லாமே ரித்திக் ரோஷன் கேமியோ இருக்கா? இல்ல. ஏன்னா மொத்த பாலிவுட், அவர் எல்லாம் பாலிவுட்டே இல்லை. நம்ம ஐயோ! ஏதாவது கோலிவுட் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கா பரணே? இல்ல, இல்ல, இல்ல. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இது ராஜமௌலி இருக்காரு. அப்படியா? ஓகே ஓகே. ரெப்ரசன்டேட்டிவா. அதுதான் அந்த மாரி கொஞ்சம் நிறைய ரெஃபரன்சஸ் நிறைய இதெல்லாம் வச்சு பெருசா எங்கேயும் போர் அடிக்காம 6 எபிசோட் போகும். அந்த ஃபைனல் எபிசோட் ட்விஸ்ட் வந்து மாவீரன் சொன்னார் நேத்து. அந்த இதுக்காக தான் நான் வந்துட்டு சரி, நான் ஆல்ரெடி 4, 5 எபிசோட் 5 பாதி பார்த்து வச்சிருந்தேன். சரி இன்னும் கொஞ்சம் தானேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னையுமே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து முடிச்சிட்டேன். பார்க்கலாம், தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும். புதுசாலாம் எதுவும் இருக்காது. ஆனா ஃபன்னா ஜாலியா என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ இது டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்ல, இது ஒரு கதையா? அது அப்படியே ஒரு நார்மல் இது மாதிரி கதை மாதிரி? ஆமா, ஸ்டோரி தான். பரணி ப்ரோ எது பாபி தியோல் ட்விஸ்டா? பாபி தியோல் ட்விஸ்ட் தான். ஆமா. ஓகே ஓகே. ஏன் பாத்துட்டீங்களா? பரணி ப்ரோ மலையாளம் படம் ஒரு படத்துல இதே ட்விஸ்ட் வந்துச்சு தெரியும்ல? தமிழ் மலையாளம் சரி சொல்லாதீங்கப்பா என்னன்னு, அப்புறம் நாங்க என்னென்ன யோசிப்போம். ட்விஸ்ட் சொல்லல. மாவீரன் ப்ரோ அது என்ன படம்னு டிஎம் பண்ணுங்க, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படி எதுவுமே வந்த மாதிரி. சோலோவா? சரி ஓகே, அது நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல ப்ரோ, அந்த படம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஞாபகம் இல்லை எனக்கு. சோலோல மொத்தம் 4 கதை வரும், அதாவது ஞாபகம் இருக்கா? 4லயுமே அவர் தான் வருவாரு. அது தெரியும், அது தெரியும். ஆந்தாலஜி ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஞாபகம் இருக்கு. சம்வாட் செகண்டோ தேர்டோ ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. பட் ஃபோர்த் ஸ்டோரி வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் பண்ண தெரியாது. செகண்ட் ஸ்டோரி வந்து ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், இவர் ரிவெஞ்ச் எடுப்பாரு வந்து. தேர்ட் ஸ்டோரி வந்து ஏதோ மும்பைல கேங்ஸ்டரா இருப்பாரு. ஃபோர்த் ஸ்டோரியில வந்து இந்தியன் சோல்ஜரா இருப்பாரு. ஓகே ஓகே. தேர்ட் ஸ்டோரி அந்த அதுலதான் அந்த ஒரு பாட்டு வரும். ஐங்கிரி என்ன பிரச்சனை பரணி? ஒரு பிரச்சனை கூப்பிடுவா பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, அந்த வெப் சீரிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல உங்களுக்கு ஏதாவது கிட்டுவை பத்தி சொல்லணும்னா சொல்லிருங்க, இல்ல பப்புவை பத்தி சொல்லணும்னா இல்ல. ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க, இது என்னது சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல கொஞ்ச நாள், அந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிருங்க, மனசு திறந்து சொல்லிட்டா இது போயிரும். சுகுமார் விஷால் ஸ்பீக்கர் கேட்டுட்டு இருக்காப்ல, கை காட்டிட்டே இருக்காப்ல. என்ன பிரச்சனை, அந்த படத்துல ஒரு நல்ல விஷயம், எனக்கு நிறைய பேர் பார்க்காத ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது சக்தி திருமணம் பத்தி தான். கொஞ்சம் ஸ்பாயிலர் பேசலாம், படம் பார்க்காதவங்க நீங்க பேச விட்டு போயிடலாம். ஒரே ஒரு நிமிஷம். சாரி மாவீரன், அது ஞாபகம் இருக்கு. கடைசி கதையோட ட்விஸ்டும் ஞாபகம் இருக்கு. அதுதான் இதுவா? அது குபீரான ட்விஸ்ட் ஆச்சுங்க. நீங்க அந்த இதெல்லாம் விடுங்க. நீங்க எல்லாம் எதுலயோ ஸ்பாயிலர் ஆனா பரவாயில்ல. ரீல்ஸ் இல்ல ஏங்க, நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு மொமெண்ட்னு சொல்லி எனக்கு இந்த ட்விஸ்ட் பிரேக் பண்ணி விட்டாங்க. நான் எப்படிங்க அந்த சீரிஸ் பாக்குறது? அந்த சீரிஸ் வந்து நீங்க அதுக்காகவே பார்க்க வேணாம். நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் மாவீரன் பாருங்க, அதுல துல்கருக்கு கண்ணு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில துல்கருக்கு கண்ணு தெரியும், அவங்களுக்கு மட்டும் தான் கண்ணு தெரியாது. வாராண்டி தங்க குட்டி பாட்டு தேடியே வந்து விட்டால் தேவதை போலத்தி அந்த பாட்டு, அந்த படம். அதேதான் ப்ரோ. ஏங்க அது அந்த படமா என்ன? ஆமா தத்தி தாரா தத்தி. அந்த படத்துக்கு 7 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். டேவிடுக்குமே 6 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். அவர் அப்படிதான் பண்ணுவாரு விஜய். 5 மியூசிக் டைரக்டர் தானே? கேக்குது கமல்.
அந்த சீரிஸ் வந்து நீங்க அதுக்காக பார்க்க வேணாம் ப்ரோ, வேற எல்லாத்துக்கும் பார்க்கலாமா? அப்புறம் ஒரே அது தமிழ் படம் மாதிரி ஒரு படம், அது சீரிஸ் ப்ரோ. நீங்க வந்து ஜாலியா இருக்கும் அதை பார்க்க. கண்டிப்பா பாக்குறேன். இல்ல அவர்கிட்ட ட்விஸ்ட் அதுவானான்னு கேட்டேன். ஓகே ஓகே. மாவீரன் அந்த நீங்க பங்கர்ஸ் நினைக்கிற மாதிரி அதுல எதுவும் இருக்காது விஷால் ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி அதுல எதுவும் நான் எதுவுமே நினைக்கலையா, நான் நினைக்கிறது அவர்கிட்ட கேக்குறேன். ஓகே, அதுல இதான் நிறைய மேட்டர்ஸ் ப்ரோ பண்றீங்களே, என்ன கதை? தேவையில்லாம அப்படி ஒருத்தர் பிராண்ட் பண்றத நிறுத்துங்க கமல் ப்ரோ. எப்ப பார்த்தாலும் மணிஸ்டோட இதுல கொஞ்சம் 18+ இறங்கி செஞ்சிருக்காங்க. அப்போ ஓகே சொல்லிட்டீங்கல்ல கமல். ஓகே, கோ அண்ட் வாட்ச். விஷால் ப்ரோ, ப்ளீஸ் கட் ஆஃப் தி ஸ்பேஸ். சொல்லுங்க விஷால் ப்ரோ, கேக்குதா? கேக்குது பரணி. கம் ஆன் பரணி. 6th எபிசோட் எண்டிங் வந்துட்டு நீங்க தனியா பாருங்க. எது பேடாஸ் ஆஃப் பாலிவுட்டா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஓவரா பேசுனீங்க. சுகுமாரன் வந்து கிட்டுவ கூப்பிட சொல்றேன் என்ன? அவர் யாராவது பரணி ப்ரோ, பப்பு கூப்பிடுவேன். அப்புறம் பப்புவா? மாறனை கூப்பிடுவானா? அப்புறம் அதுல வருவாரு கமல் ப்ரோ. விட்டு விட்டு கேக்குது. நீ மாறனை கூப்பிட்டா நான் அபியங்கரை கூப்பிடுவேன். அட நிறுத்துங்கண்ணா, இவரு ஒருத்தர். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க சுகுமார்ண்ணா, வெண்ட் அவுட் பண்ணிருங்க. இதனா மாமியை கூப்பிடுவேன். சுகுமார் ப்ரோ, பரணி ப்ரோ இப்படியே பேசிட்டு இருங்க, நான் நெல்சனை கூப்பிடுறேன். நெல்சன்னா கிஸ் படத்துல வர கவினா, அவரு பேர் நெல்சன் தான். அதானே சொல்றேன். எல்லாரும் இன்னைக்கு ஹியூமரோட இருக்கோமே, ரொம்ப ஹியூமரஸா பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். என்ன கதை உங்க கதை? இவரு இல்ல சக்தி என்ன ஸ்பாயிலர் பேசலாமா? ஒரே நிமிஷத்துல ஆரம்பிச்சிருக்கேன். பரணி மிராஜ் மட்டும் எப்படி இருக்கு? சாரிண்ணே, மிராஜ் எப்படி இருக்கு பரணி? மிராஜ் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்ல போல. ஓகே ஓகே. 2 ரிவ்யூஸ் பார்த்தேன், சரில, அதனால தான் நானே பார்க்கல. அண்ணா கண்டினியூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முதல்ல திருமகனுக்கு வாங்க. திருமகன் இல்ல சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் சொல்லி முடிக்கட்டும், இல்லன்னா மத்தவங்கள பேச விட மாட்டாரு. சரிண்ணா, ரொம்ப ஸ்பாயிலரா இருக்குமா இல்ல இருக்கலாமா இல்ல கிளம்பிடலாமா? நானும் பார்க்கல. இல்ல வேண்டாம் பேச வேண்டாம். மகேஷ் ப்ரோ பார்க்கலாம், அப்ப பேச வேண்டாம். அப்படின்னா இந்த ஜென்மத்துக்கு நீங்க அந்த படத்தை பத்தி பேச முடியாது. பாவி. அப்படின்னா சுகுமார்ண்ணா எத்தனை பேருக்கு எனக்கே தெரியும் பரணிக்கெல்லாம் லாபி இல்ல இன்னைக்குதான் எனக்கே தெரியும் பரணிக்கெல்லாம் லாபின்றது அந்த கான்செப்டே தெரியும். இப்பதான் புதுசா அந்த தெரியும் அப்படின்னு தெரியல. ஒரு புது கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வந்து மீடியேட்டர்னு இந்த படத்துல புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா பாலிடிக்ஸ் ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு லாபிஸ் தான் என்ன அப்படின்றது தெரியும். அந்த விஷயத்த இந்த படத்துல எடுத்தது உண்மையிலேயே ரொம்ப சூப்பர். நல்ல கான்செப்ட், பயங்கரமான கான்செப்ட். ஆனா அது நல்லா இது பண்ணியும் செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த படம் வந்து நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கு. கமர்ஷியல் படத்துக்கு லாஜிக் லூப் ஹோல்ஸ் எல்லாம் ஏன்டா பாக்குறேன்னு கேட்கலாம். பட் ஆனா பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த தொட்டு டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா இது வெறும் கமர்ஷியல் இல்ல வந்து இது வேற மாதிரி ஒரு படமா காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பேசியிருக்க மாட்டோம். பாலிடிக்ஸ் லாஜிக்கலாவும் பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஒரு சில விஷயம் இருக்கு வந்து காட்டிட்டு பட் ஆனா வந்து கடலோட அந்த இதுவுமே இந்த படத்துல காட்டுவாங்க. ஸோ அது என்ன சொல்ல வராங்க நிறைய லாஜிக்கலாவே வந்து நான் வந்து லாஜிக்கல்லாம் சும்மா பத்தி சொல்ல வரல. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பெரியாரிசமும் சொல்லியிருக்காங்க, அட் த சேம் டைம் வந்து மற்றதையும் பேசியிருக்காங்க. சுகுமார் அண்ணா, எனக்கு அந்த வில்லனோட டயலாக் டெலிவரி எல்லாம் ரொம்ப பிடிச்சதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இல்லைங்க, அவர் உண்மையிலேயே நல்லா தான் பண்ணியிருந்தாரு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவரு அந்த வாய்ஸ், அந்த ஒரு பேஸ் வாய்ஸ்ல பேசுறது. பரணி ப்ரோ, உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? ஆக்சுவலா எனக்கு அருவி பாக்குறப்ப இதான் தோணுச்சு, வாழ் பாக்குறப்ப இதான், இதுக்கப்புறம் இதுவும் இதான். படம் ஒரு ரிதம்லயே போற மாதிரி இருக்கு ப்ரோ. கட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்களா? கட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அது ஒரு சீனை பொறுமையா ஆரம்பிச்சு அந்த மேட்டரே இல்லைங்க. ஒரு மாதிரி அப்படியே ரிதம் படமே பாட்டு மாதிரி கட் பண்ணிருந்தாருங்க. உண்மையாவே படம் வந்துட்டு நல்ல கமர்ஷியல் என்டர்டைனர். பட் ஆனா லாஜிக்கலா செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு எப்படின்னா கிட்டு நினைச்ச உலகத்துல படம் இல்லை அப்படின்றத காட்டினது வந்துட்டு
ஓகே. பட் ஆனா அதுக்கான சீன்ஸ் வச்சிருக்கணும், ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்கணும். ஏய், எனக்கு மட்டும்தான் கேட்கல. எனக்கு அதான் இல்ல யாருமே பேசல. யாருமே யாராவது பேசுங்க ப்ரோ. என்ன விஷால் ப்ரோ அமைதியா உங்ககிட்டதான் கிஸ்ஸ பத்தி கேட்டிருக்காங்க. சரி பாவம், நான் இட்லி கடை டிரைவர் பத்தி பேசுற யாருமே எல்லாம் ஒரு நிமிஷம். இல்ல இட்லி கடை ட்ரெயிலர் பத்தி பேசுறதுன்னா பேசிருங்க யாராவது. வாங்க. ட்ரைலர் வந்து டீசன்ட் லெவல். வெளியில இருக்காரா? ஏதோ கனெக்ஷன் இஷ்யூஸ் காட்டுது. அப்படின்னா எப்ப வேணாலும் கட்டும் ஆக கூடும். ஐயோ நிஜமாவே ஃபீல் பண்றீங்க பாருங்க. இல்ல ஒரு அரை மணி நேரம் போச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன். அது ஐயோ இல்ல ஐயா, அதானே அது ஐயா. விஷால் ப்ரோ யாருங்க என்கிட்ட கிஸ் கேட்டிருக்கா? விஷால் ப்ரோ நீங்க பேட் பாலிவுட் பார்க்கணும் ப்ரோ. நீங்க கண்டிப்பா இதுக்கு இந்த யூடியூப்ல போடுவாங்கல்ல, ஒரு ஃபுல் எபிசோடுக்கு ரியாக்ஷன் வீடியோ போடுவாங்கல்ல, சீரியஸா அந்த மாதிரி போடவா? ஆனா ஸ்ட்ரைக் ப்ரோ, ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. இல்லையே பேட் யூசேஜ் பாலிசி மூலமா அப்படி அடிக்க முடியாதுல்ல. இந்த கட் பண்ணி போட்டா நீங்க ஃபுல் சீரியஸா யூடியூப்ல காட்ட போறீங்க. அப்படிதான் நல்லா இருக்கும். அப்படி போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட பாப்பாங்க. யூடியூபே காப்பிரைட் அடிக்கும். விஷால் ப்ரோ நான் ஒரே ஒரு சீன் சொல்றேன், நீங்களே இன்ட்ரெஸ்ட் ஆகி போய் பார்த்துருவீங்க. வேணாம் இல்ல ஆக்சுவலா பரணி ப்ரோ நான் ஒரே ஒரு சீன் பார்த்தேன். என்னன்னா ஒரு பொண்ணு கரஞ்சோகர்ட்ட பேசிட்டு இருக்கோம், ரன்பீர் கபூர் வந்தோன்னா இந்த பொண்ணு எக்ஸைட் ஆகும், அவர் கை கொடுக்கறாருன்னு நினைச்சு அது கை கொடுக்கும், அவர் ஆனா தம்மு கேட்பாரு. இல்ல அந்த ஒரு சீன் மட்டும் பார்த்தேன். கிளைமாக்ஸ் இல்ல எனக்கு பாருங்களா? கிளைமாக்ஸ் அப்படியா? பின்னாடி அது இந்த பாட்டோட இது வரும், பிஜிஎம் வருமே, அவரோட ஃபேமஸ் பாட்டு ஒண்ணு இருக்கும், அந்த பாட்டோட பிஜிஎம் வரும். எனக்கு தெரிஞ்சு கமல் ப்ரோ ஆர்ஜே விஷால் ப்ரோ ஸ்ட்ரைட்டா 7th எபிசோட் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இல்லங்க ட்விட்டர்ல இன்ஸ்டாலே போட்டிருந்தாங்க ப்ரோ. என்னது? சரி சும்மா இந்த கிளிப் மட்டும் இல்ல அதான் கிளைமாக்ஸ் ஷாட். பட் ஆனா வந்துட்டு நாங்க மத்தது எதுவுமே ஸ்பாயில் பண்ணல, படம் நிறைய இருக்கு. சாரி இல்ல இது அது ஸ்பாயில் பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது ஸ்பூஃப் தானே, பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஷால் ப்ரோ, நீங்க பாருங்க. ஆமா விஷால் ப்ரோ நீங்க அந்த ரியாக்ஷன் பரணி ப்ரோ சூஃப்ரம் ஷோ பார்த்தேன். சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது பரணி ப்ரோ. சூப்பர். அதுவும் கடைசி 30 மினிட்ஸ் ஹெவிலி என்டர்டைனிங். ஆஹா, அது வந்துட்டு பேய் படம்லாம் கொஞ்சம் இது பண்ணி நானும் கொஞ்சம் பயத்துல தனியா தான் உட்காந்து பார்த்தேன். சரி என்னதான் ஆகுதுன்னு பாத்துருவோம். கடைசியில பார்த்தா அது வேற. ரொம்ப என்ஜாய் பண்ண பரணி ப்ரோ. அதுவும் கடைசியில ஒரு ஃபைட் சீன்லாம் வருது இல்ல, ஆஹா நல்ல. ஆமா தூக்குங்க அண்ணன் மேல. யாரு? இல்ல நான் கோவஸ்ல இல்ல, சுகுமார் ப்ரோ தான் அக்செப்ட் பண்ண. சுகுமார் ப்ரோ போயிட்டார் போல. சுகுமார் கிட்ட விட்டு பேசிட்டு இருப்பாரு. அந்த மியூசிக் தாங்க ஏங்க. இப்போ அந்த மாதிரி எத்தனை கேரக்டர் பார்த்திருக்கோம். தெரிஞ்சு அந்த படத்துல ராஜ்பி ஷெட்டி வந்து அப்படி ஒரு இது பண்ணி பார்த்ததே இல்லை. செம்மையா பண்ணிருந்தார் மனுஷன். ஆமா அவரும் அந்த மாதிரி ரோல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் இறங்கி பண்ணது இன்னொன்னு, அவரை பார்த்தாலே குபீரா இருக்கு ராஜ்பி பண்றதெல்லாம். ஆனா எனக்கு அவரை விட இந்த ரவியண்ணா தான். ரவியண்ணா நான் ஒரு மாதிரி காமெடியா கொஞ்சம் கெத்தா தான் இருப்பாரு. ஆனா கடைசியில ஒரு ஃபைட் சீன் வந்துட்டு எனக்கு செம மாசா எழுதிட்டீங்களா கேரக்டர் அப்படின்னு இருந்துச்சு அந்த ஆர்க்கு. விஷால் ப்ரோ ராஜ்பி ஷெட்டி அந்த வீட்டுக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல வீட்டுக்குள்ள குச்சியில அடி வாங்குவார்ல, அந்த சீன் பண்ண. இன்னொன்னு அவன் அந்த பையன் வந்துட்டு வெளியில வருவான், அசோகன் வெளியில வந்தோடனே கொஞ்சம் பேர் ஓடுவாங்க. முன்னாடி இருக்கிற ஆள் வந்துட்டு வரல 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 அப்படின்னுவாரு. கொஞ்சம் வந்துட்டு பார்த்த உடனே அவர் கத்துவாரு, திருப்பி எல்லாம் ஓடுவாங்க. ஹெவிலி என்டர்டைனிங். சூப்பர். இப்ப புரியுது அது ஏன் இவ்வளவு சூப்பரா ஓடுது. நீங்க ஏன் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணீங்க? இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்துச்சு, நான் உள்ளே இருந்தேன்
ஒரு மேடை கிளி பார்ப்பாரு. சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல அந்த டைம்ல நான் கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தேன். கல்யாணம் ஆச்சா கேட்பாரு. பாத்துக்கிட்டு இருக்காங்களா, ரைட், மேடை கிளி பார்ப்பாரு. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இப்போ தெரியும், சும்மா தெரிஞ்சுக்கலாம் கேக்குறேன் உங்க வியூ என்னன்ட்டு. இப்போ ஒரு ரஜினியும் கமலோ, இப்ப கமல் இந்த வசூல் ராஜா அதுல எல்லாம் ஒரு மீட்டர்ல இருப்பார்ல, இப்ப அந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி இப்ப ரவி அண்ணா கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்? இப்ப தலைவர் கூட சந்திரமுகில ஒரு மீட்டர்ல இருப்பார்ல, அது ஒரு மாதிரி ஹீரோயிக் ரோலாவே இருக்காது, ஒரு மாதிரி அப்படியே சட்டலாவே இருப்பார்ல. அந்த மாதிரி நம்ம ஊர்ல அக்செப்ட் பண்ணிக்க பெரிய மாட்டாங்க ஸ்டார்ஸ் ப்ரோ. இதெல்லாம் யார் சந்திரமுகி பண்ணது வசூல் தெரியுமா? ராஜா சூப்பரா தமிழ்ல ஓடிச்சு. இந்த இவரு, இல்ல இல்ல அவர் இல்ல பேர் இல்ல என்ன, விஷால் ப்ரோ, கோபி பிரசன்னாவா, அது விவேக் பிரசன்னாவா? என்னன்னா இந்த கோபி விவேக் பிரசன்னாவா? அவரு பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆனா எனக்கு அது மாசா இருந்துச்சுங்க, அந்த ரோடு செம மாசா இருந்துச்சுங்க. ஒருமே ஆனா இது என்ன ரொம்ப கரெக்டான ஆள் லார்ஜர் தான். லைஃபா அது இந்த இல்ல. பட்ஜெட்ல பண்ண போறாங்கன்னா அவரு தான் கரெக்டான ஆளு. விஷால் ப்ரோ, இப்ப பெரிய ஸ்டார் படம்னாலே அந்த சாங்கு, டான்ஸு, இந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த மாஸ் எலிவேஷன் இததான் எதிர்பார்க்கறாங்க. அவங்க சாதாரண சரி, இப்ப மலையாளத்துல நம்ம ஆளுங்க பண்ணாங்கன்னா யார் பண்ணா நல்லா இருக்கும்? எனக்கு ஜோஜு தான் தோணுது டக்குன்னு. ரவி அண்ணானா இந்த ஆளு பார்க்கவே அப்படிதான் இருந்துச்சு. ஜோஜுவா? நைஸ் நைஸ் சாய்ஸ். ஆமா, எனக்கு அப்படி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. சாமியார் ஃபாஃபா தான். ஃபாஃபா தான் சாமி, குபீரா இருக்கும். இல்லன்னா சோபின், இந்த சௌபின் மாதிரி யாராவது இறக்குனீங்கன்னா மஜாவா இருக்கும். நிறைய இருக்காங்க ஆக்சுவலா. ஹீரோ புடவையில ஆனா அந்த வர்றப்ப பாபாக்கு அவரே ஒரு தெரிஞ்சிருவாரு. அது வரைக்கும் மெயின்டைன் ஆமா பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆமா ஆமா அவரு மத்தவங்களாச்சும் ரோட்ல விடுவாருங்க, இவரு புதருக்குள்ள எல்லாம் பூந்து விடுவாரு. ஆமா, அந்த படம் நல்லா இருக்கு. கன்னடாலே நல்லா இருந்துச்சு. ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங் இல்லாம இருக்கு. யாராவது பார்க்கலன்னா பாருங்க. மலையாளத்துல இருக்கு, வேணும்னா அதை கூட ட்ரை இல்ல இல்ல பண்ணுங்க. இல்ல நல்லா இல்ல இருக்குன்னாங்க நான் மலையாள கன்னடாலே டப்பிங். பார்த்தேன். கன்னடால வேணாமா? மலையாளத்தோட கன்னட வந்துரும் வந்துரும் வாவா வந்துரும். நாளைக்கு வந்து ஓஜி ட்ரெயிலர் வருதுன்னு சொன்னாங்களே விஷால் ப்ரோ. 10 ஆமா, 8க்குன்னு போட்டானுங்க ஃபர்ஸ்ட். சரி, ஓகே, காலையிலயா? காலையில அப்படின்னு. இப்ப பார்த்தா அந்த டைம்ல வேற ஏதோ அதே ப்ரொடக்ஷன்ல இருந்து வேற ஏதோ ஒரு படத்தோட அப்டேட் விடுறானுங்க. இவர் இருக்காருல்ல நம்ம ஹனுமான் நம்ம டைரக்டர், தானு மாதிரியா? ஆமா, ஹனுமான் பிரசாந்த் டைரக்டர் வருமா? அவரோட அடுத்த அந்த ஆமா, ஹனுமான் பிரான்ச்சைஸோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். உங்க ஆளு தானு ஒண்ணு பண்ணாரு தெரியுமா? உங்க பர்த்டே அன்னைக்கு இரவு நாங்க ஒரு அப்டேட் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு உங்களை ஒண்ணு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஏங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே ஓகே நோ சால் ப்ரோ, அவர் உங்க ப்ரொடியூசர் இல்ல தான். இல்ல ஏங்க எங்க ப்ரொடியூசர் தான். ஆனா அது ரொம்ப வருஷமா உங்களுக்கு இல்ல ப்ரொடியூசர், இப்பதான் அவர் எங்களுக்கு விஷால் ப்ரோ ப்ரொடியூசரு. யோசிச்சு பாருங்க. எஸ்டிஆர் படத்துக்கு அப்டேட் கொடுக்குறோம் நைட்டு 12 மணிக்கு சொன்னா தொட்டி ஜெயா ரீ ரிலீஸ் போடுவாரு 12 மணிக்கு. தொட்டி ஜெயா அப்படி ரீ போட்டு ரிலீஸ் அவங்க அப்படின்னு. ரியாக்ஷன் 2 பார்ட்டுங்கிறாரு போல. அண்ணா அது தெரியலண்ணே. ஆனா இன்னைக்கு வந்துட்டு கிஸ் படம் தியேட்டர்ல பார்த்தோம்னா அதுல குஷி ரீ ரிலீஸ் ட்ரைலர் போட்டாங்க. நல்லா பண்ணிருக்காங்க, ரீமாஸ்டரிங் ஒர்க் நல்லா இருந்துச்சு. பெரிய ஸ்கிரீன்ல சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே விஷுவலாவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும் போல, செம்ம கத்து எல்லாரும் சவுண்ட் விட்டு இருந்தாங்க. பாப்போம் இது ஒரு கூட்டம் வருதான் இதுக்கு. ஆனா இப்ப பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கும். நீங்க குஷி பாத்திருக்கீங்களா பாருங்க? எப்படி இன்டர்வல் பிடிக்குமா உங்களுக்கு? எந்த பிளாக் உங்களுக்கு பிடிக்கும் தெரிஞ்சுக்கலாமா? மும்தாஜா நீங்க? ஓகே அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் பரணி ப்ரோ, அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வராது? ஏன் வராது? குஷியிலேயே கட் பண்ணிட்டாங்க. குஷின்றே எது சச்சின்ல கட் பண்ணாங்களே. என்ன கட் பண்ணாங்க? ஏங்க அந்த பாட்டுலாம் இல்லன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க பசங்க. இருக்கணும். சச்சின்ல கட் பண்ணாங்களா இல்லையா? சச்சின்லாம் ரிலீஸ் போகவே இல்லையே. சச்சின்ல தான் நிறைய கட் பண்ணிட்டாங்க அந்த இதெல்லாம், அவங்க இன்னொரு ஹீரோயின் வரதெல்லாம். ஆமா, ஆனா ஏங்க இந்த படம் எல்லா சீனுமே இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருக்கும். இப்பெல்லாம் பரணி ப்ரோ, இப்பெல்லாம் சச்சின்ல அந்த மாதிரி அங்க இருக்க மாதிரி ரிலீஸ் பண்ணா ரொம்ப ஏதாவது அடி உழுவுன்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணிருப்பாங்கன்னு. அப்படியா? ஓஹோ, சச்சின் பாக்கலையா நீங்க? பாத்திருக்கேன், ரொம்ப நாள் பாத்திருக்கேன். சச்சின் பில்லியன் ட்ரீம்ஸ் அத பாத்திருக்கேன். எனக்கு விஜய் சச்சின் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். விஜய் நடிச்சதுல அவர் நடிச்ச நிறைய படங்கள் எனக்கு பிடிக்கும். அந்த டைம்ல நல்லா இருக்கும். ஆமா, ஆக்சுவலா அடுத்து ஆமா இதெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல. அன்னைக்கு இது சக்தி திருமன் பார்த்துட்டு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஹீரோ நான் நிறைய படம் மீன்ஸ் நிறைய ஸ்கிரீன்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த கொச்சியில் வந்து பிவிஆர்ல ஸ்க்ரீன் 6 ஒன்று இருக்கு. அது வந்து பெரிய ஸ்க்ரீன், அதாவது பிஎக்ஸ்எலுக்கு கொஞ்சம் கம்மி. ஆனால் வந்துட்டு நம்ம நார்மலாக ஸ்க்ரீன் பார்க்கறதுல பெரிய ஸ்க்ரீன். நான்
எப்பயுமே ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தான் நான் வந்து பார்ப்பேன். ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியரே நல்லாயிருக்கும். நம்ம எந்த படம் பார்த்தாலுமே அதில் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த ஈரோடில் நான் வந்து எதேச்சியா எனக்கு படம் பார்க்குறது நான் இங்கே நாமக்கல் சேலமில் தான் பிளான் பண்ணேன். பட் அன்னைக்கு வேற ஒரு ஒர்க் விஷயமா நான் ஈரோடு போக வேண்டியது இருந்ததுனால அப்போ போயிட்டு சரி ஒர்க் முடிஞ்சிச்சு இங்கே படம் பார்த்துடலான்னு சொல்லி அந்த ஸ்ரீ சக்தி சினிமாஸ் போனேன். ஸ்க்ரீன் 5 ஸ்ரீசக்தி பெரிய ஸ்கிரீன் ஸ்க்ரீன் 5 செம்ம பெருசு மீன்ஸ் அதே விசாலமா இருக்கும். அதான் நான் வந்து அங்க பிவிஆர் இது கொச்சி பிவிஆர்ல ஸ்க்ரீன் 6 எவ்வளவு பெருசோ சேம் சைஸ் இது. ஆனா இது வந்துட்டு எனக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்டா பிடிச்சிருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு சீட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குமே, ஏன்னா ஸ்கிரீன் பெருசு, சீட்டு ஆமா ஆமா கம்மியா கரெக்ட் இருந்திருக்கும் கரெக்ட். ஸ்ரீசக்தியில. அதுவுமே இந்த படத்துக்கு கரெக்டான ஆடியன்ஸா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஒரு 40-50 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஆனா ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஈரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சொல்றீங்களா? அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கறது. பட் அதே டைம் அதுக்கப்புறம் எந்த ஊரை சொல்றீங்கன்னு அவர் கிஸ் கேக்குறாரு. படம் பார்த்தேன் வேற ஸ்க்ரீன்ல. ஏங்க அவர் காதலே உள்ள போலங்க. ஆமா, கேட்கல தனியா என்ன சொன்னீங்க? பேசிட்டு இருக்காப்ல. எந்த ஒரு பரணி bro, ரெண்டு மணி நேரமா நாங்க பேசிட்டு என்னாச்சு? இருக்கோம். நான் பேசுறது கேட்கல பரணி bro அழகா இருக்கீங்களான்னு கேக்குறாரு மகேஷ் அண்ணா. நீங்க அழகா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு மகேஷ் அண்ணா. புரியல, நான் எங்க அழகா இருக்கேன்? ஆமா சூப்பர் மகேஷ் அண்ணா, நீங்க பேசுறது மட்டும் தான் ஐயோ, கேக்குறாரு. அதான் நான் பேசுறது எதுவுமே கேட்கல. அப்ப எது வேணா பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப எனக்கு பரணியை கேட்கல, பத்தி. சத்தியமா கேட்கல. சரி, கண்ணம்மான்றாரு பரணி உங்களை, கண்ணம்மா அப்படின்றாரு உங்களை. ஒரு நிமிஷம். கேட்கல, யாருக்கும் கேட்கல. அதான் என்னன்னு போய் ஏதாவது ஒரு விசாரிச்சுட்டு வாங்க. ஒரு நிமிஷம். ஏன் அண்ணன் இன்னைக்கு உங்களை கோவஸ்டா இருக்கல? யாராவது இட்லி கடையை பத்தி பேசுங்கப்பா. ஒருத்தன் கமெண்ட் வர போட்டிருக்கான், நான் நாடா பேச இல்ல விடாம நானே தடுக்கிறேன்ற சொல்றேன். மாதிரி. எப்பா நான் போயிட்டு இல்ல நீங்க தானங்க ஆரம்பத்துல இல்ல பேச வேணாம் இன்னைக்கு அதை பத்தி நீங்க. நான் அந்த வார்த்தை சொல்லவே இல்ல விஷால் bro. ஓகே, தேவையில்லாம பண்ணாதீங்க. உங்களை ஏதாவது ஒரு ஃபேண்டம்ல உங்களை கோத்து விட்டா அதுல ஒரு நிம்மதி, ஒரு ஏற்கனவே ஆனந்தம். சும்மாவே நீ சரி, வந்து விடுங்க. திட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஜாலியா இல்ல, இல்ல. எடுத்துக்கணும் தலைவர். ஆமா, வெற்றி கடை ட்ரெய்லர் மாவீரன் நீங்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். அடுத்து பரணி bro, நான் அடுத்து நான் பார்க்கல, எல்லாரும் நான் பேசுறோம். ஸ்ட்ரைட்டா ஃபிலிம் தான். ஸோ அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்ட்ல போறேன். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாங்க சொன்னது எல்லாமே பொய் தான். ஆ. ஏங்க நாங்க சொன்னதெல்லாம் பச்சை பொய். உங்களுக்கு கேட்க மிஸ்ட்ரி இல்ல த்ரில்லர் விஷால் எப்படிங்க bro, இட்லி கடன் எனக்கு டைட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் கேக்குறப்ப எடுப்பாரு? போய் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா பட் எல்லாருமே எல்லாரும் என்னோட ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாரும் டக்குனு ஜாயின் கன்வின்சிங்கா. ஆகவும் எனக்கு ஆமா ஒரு ஆமா. மாதிரி ஓகே. அப்போ வந்து சரி தனுஷ் அவர்கள் புது ஜாயின் ட்ரை பண்றேன். நான் அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன், அந்த அசுரன் அந்த நீங்க சொன்னீங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும்தான் பார்த்தேன். அது இல்லாம ஐவாசின். வந்துட்டு இவரோட ஆமா. ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன். ஸோ நான் அப்ப வந்துட்டு யோசிச்சேன், மேபி மிக்ஸ் ஆஃப் போத், இல்ல வந்துட்டு இந்த இவரோட கேரக்டரே ஒரு மாதிரி மிஸ்ட்ரி கேரக்டர் போல, நிறைய இது பண்றது போல அப்படின்ற மாதிரி என் மைண்ட் போயிடுச்சு லைட்டா. இல்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஃபிலிமா தான் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் வந்துட்டு எப்படி சொல்றது, மியூசிக்கலா ஒரு ஹை கொடுக்கலனாலுமே ட்ரெய்லர்ல நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, அவரு ஒரு ஜோன்ல போய் கொண்டு போனது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓல்ட் ஸ்கூலா நிறைய நாஸ்டாலஜியா விஷயங்கள் பேசுற படமாகவும், இன்னொன்னு நம்ம ஊரை சார்ந்த விஷயங்கள் பத்தி நிறைய, நம்ம ஊர் ஃபுட்டை பத்தி எல்லாம் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில பாக்குறப்ப தனுஷ்க்கு நிறைய லுக்ஸ் இருக்கு, நிறைய கெட்டப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி சின்ன வயசுல இருந்து டிராவல் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாக்குறப்ப நல்லா இருக்கு. எனக்கு ட்ரெய்லர்ல மியூசிக்கலா ஒரு ஹை இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு சிம்பிள் அண்ட் நீட் ட்ரெய்லர். திருச்சிற்றம்பலம் ட்ரெய்லருமே இந்த ஜோன்ல தான் இருக்கும். அது ஆனா அந்த டைம்ல ஆனா படம் வந்துட்டு ஒரு பெரிய மேஜிக் பண்ணுச்சு. அந்த மாதிரி இது ஒரு நடக்கும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப திருச்சிற்றம்பலையாவது ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ், இதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். சமுத்திரகண்ணி, பார்த்திபன், சத்யராஜ் அப்படி இப்படின்னு பல பேர் இருக்காங்க. பார்ப்போம்.
ஆனா ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கான்ஃபிளிக்டா எங்க கிரியேட் ஆக போகுது, இவர் எங்க இருந்து அங்க போறாரா இல்ல அங்க இருந்து இங்க வருவாரா, அந்த மாதிரி ஒரு ஒரு கியூரியாசிட்டி எனக்கு தெரியுது இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப. ஸோ ஃபுல்லா பார்ப்போம், படம் பார்த்துட்டு பேசுவோம். ஆனா அவர் சொன்ன மாதிரியே ரீல்ஸுக்காக ஒரு ஹூக் கொடுக்கணும், ஹைக் கொடுக்கணுன்றதுக்காக ஜிவி மியூசிக் போடல, அது ட்ரெய்லர்லயும் அப்படிதான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங் அவங்க நம்புறாங்க. பார்ப்போம், படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். மற்றவங்க சொல்லுங்க, மாவீரன் ப்ரோ சொல்லுங்க, கமல் ப்ரோ, பரணி ப்ரோ பார்க்கல. ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. திருச்சிற்றம்பலம் மாதிரி ஒரு மேஜிக் நடந்தா நல்லா இருக்கும். சூப்பர் ஆயிடும். ஆமா, லாங் லீவ் வேற நல்லா இருக்கும், தெரிச்சிரும். ஆமா, சூப்பர். அடுத்து சுகன் ப்ரோ. நான் ஈவெண்ட்ல இருக்கேன் தலைவா, அப்புறம் பேசுறேன் அப்படின்னு. மகேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும் விஷால்? வேற என்ன, நீங்க ரெண்டு பேரும் மகேசன் இல்ல, நீங்க வேணாம், நீங்க பேச வேணாம், நீங்க பேச வேணாம். இப்பதான் மூணாவது ஆளா வரும். நீங்க இட்லி கடை ட்ரெய்லர் பத்தி ஏதாவது சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இட்லி கடை ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. வண்ணத்தெல்லாம் கக்கிட்டாரா? இல்ல, அவர் பார்க்கவே இல்லண்ணே. அவர்கிட்ட அவர் பார்க்கவே இல்லண்ணே. ஆமா, கிரீஜித் ப்ரோ நீங்க பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. மகேஷ் அண்ணா நீங்களும் சொல்லுங்க. இட்லி கடை ட்ரெய்லர் தான் எனக்கு வந்து பார்த்தா, நான் என்னன்னா சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஸ்டோரி ஒன்றும் இதுவா இல்லை. நிறைய சினாப்சிஸ் எல்லாம் வந்தது இல்லை. நான் போன வாரத்துக்கு முன்னாடி வர வந்த சினாப்சிஸ்ல இருந்ததெல்லாம் கொஞ்சம் அது மாதிரி இல்லை. கதையா தான் சிம்பிளா தான் இருக்கும். படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல, தனுஷ் டைரக்ஷன். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அருண் விஜய்க்கும் பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரியல, ரொட்டீன் வில்லன். மகேஷ் ஏன்னா நீங்க எது பேசினாலும் எனக்கு ஒரு மாதிரி நீங்க வன்மத்தை இறக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பர்சனலா எனக்கு அதனாலதான் அவருக்கு அதனாலதான் அவர் சொல்லாதீங்க அவர்கிட்ட போகாதீங்க, வேற யார்ட்டயா கேளுங்க. ஏங்க ஸ்பீக்கர்ல கருத்து சுதந்திரமே இல்லாம இருக்கு. மாவீரனும் இல்ல அண்ணா. இல்லண்ணா சொல்லுங்கண்ணா. ஒன்னும் இல்ல, சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான். இது என்ன புல்சையா இருக்குமா? எதுங்க புரியல? ஓகே, புல்சையா இருக்குமா? இது புல்சையா இருக்குமான்னு தெரியல, ஆனா ஒரு சம்பவமா இருக்கும். நல்லா வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, எனக்கு வந்துட்டு ஆனா அவர் லுக்ஸாலாம் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பரணி ப்ரோ கமல் ப்ரோ உங்களுக்கு தோணுச்சா ஒரு மாதிரி டிவைனா இருந்தாரு பாத்தீங்களா? ஆமா, ஒரு மாதிரி முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும்ல. கரெக்ட். அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி சாந்தம், ரொம்ப ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப டிவைனா இருந்துச்சு அவரை பார்க்கவே. அதுல சூப்பரா இருந்தாரு. ஆமா, இதுல நான் சொல்றேன், இந்த வேஷ்டியில வராருல, சட்டையெல்லாம் போட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டு அதெல்லாம் ரொம்ப சாந்தமா இருந்தாரு. நித்யா மேனன் வேற இருக்காங்க. மாவீரன் வந்துட்டாரு. சொல்லுங்க மாவும். நான் தான் சொல்றேன், டீசன்ட் ட்ரெய்லர் ப்ரோ, நல்லா இருக்கு. ஓகேஸ் தான். ஓகே, படம் பார்ப்போம். ஏங்க வேற யாராவது தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா மேல வாங்க. அப்புறம் நீங்க இன்னொரு வாட்டி நோட் பண்ணுங்க, அவரு கடைசியில ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு சவுண்ட் ஒன்று வருது பேக்ரவுண்ட்ல, மியூசிக்கா அது பயங்கரமா சுமார் அண்ணா. யாராவது தனுஷ் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்பீக்கர் கொடுங்க சுமார் அண்ணா. நீங்க சொல்லுங்க இட்லி கடை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே கிட்டுவா அண்ணா, எல்லாரையும் கிட்டுவா. சரி பாப்பு அண்ணா. அஜித் பல்டன் எல்லாம் கை தூக்குறாரு. எனக்கு சொல்றேன் எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு இது வந்து ஹிட் மெட்டீரியல்ப்பா. இந்த மாதிரிலாம் ட்ரெய்லர் எடுத்துட்டாலே மோஸ்ட்லி அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா கவர் பண்ணிடும். வந்து இப்போ ராயன்லாம் எடுத்துக்கோங்க, அது ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து இது பண்ணாது. ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் ஆனால் இந்த படம் வந்துட்டு இட்லி கடையோட ட்ரெய்லர் வந்துட்டு அது எல்லா மூமெண்ட்ஸும் இருக்கும்னு தோணுது. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மினிமமான ஒரு பிளெயினான ஸ்கிரீன் பிளே கொடுத்தாலும் இந்த படம் மினிமம் கேரண்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல வந்துடும். தனுஷ் கண்டிப்பா வந்துட்டு பார்த்து தான் பண்ணுவாருன்னு தெரியும். இது ஒரு டைரக்ஷன்ல சொல்றது, வேற டைரக்டர்னா நம்ம வேற மாதிரி பேசியிருக்கலாம். தனுஷ் டைரக்ஷன் போது வந்துட்டு கண்டிப்பா அது வந்துட்டு இது பவர் பாண்டியில ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இப்பயும் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு இதுதான் எனக்கு பார்த்த ஒரு நல்ல ப்ராமிசிங்கா தான் இருக்கு. எமோஷன்ஸா நல்லா கன்வே ஆகும். எமோஷனா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா படம் பிளாக் பஸ்டர். இந்த திருச்சிற்றம்பலமும் அப்படிதான், எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு, அது படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. இதுவும் எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக் பஸ்டர். இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பாட்டெல்லாம் இட்டு பிஜிஎம் இட்டு ஒரு எப்படி சொல்றது, பாசிபிள் ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல போயிடும்.
பிளாக் பஸ்டர் எனக்கு நீங்க ஆகுதா சொல்ற மாதிரி ஒரு இல்லையான்றது. மினிமம் கேரண்டி ஜோன்ல தான் இருக்குல்ல. ஆமா, அது ஆமா, எப்படியாவது ஒரு குமார் கண்டிப்பா மினிமம் கேரண்டி ஒன் தான் இது. குமார் ப்ரோ, இப்ப கமல் மாதிரி ஆளுங்கெல்லாம் தனுஷ் டைரக்டரா சரியா பண்ணல அப்படிங்கிறாங்க முந்தின படம் எல்லாம். மகேஷ் அண்ணா சொன்னது யாருன்றது உங்களுக்கும் தெரியும். மகேஷ் அண்ணா நான் எப்பங்க சொன்னேன் தனுஷ் தனுஷ் அதான் டைரக்டரை கமலு. பத்தி தான் அவ்வளவு நேரம் புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன் நான் எப்பங்க சொன்னேன்? நீக்க ப்ரோ, ஆமா நீக்க வந்துட்டு மட்டும் தவிர்த்துருங்க, மித்தபடி அவர் எடுத்த அவரு ஏங்க அவர் ஒர்க் பண்ண அவர் இல்லங்க பேர் வந்த படமும் நீக்குமே சரி, அவரு ஜென்சிக்கான கமல் படங்க. ப்ரோ, இல்ல கமல் ப்ரோ, நீக்குமே ஆமா ஜென்சிக்கான அதான் இந்த படம். நான் சொல்றேன். நீக்கு ஒரு அ- டார்கெட்டட் இன்னொன்னு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்பயும் சொல்றேன். அது நீக்கு கரெக்ட். வந்துட்டு நீங்க ஆனா வந்து அது அந்த படம் வந்து கேஸ்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலன்னு பிரச்சனையாச்சுண்ணே. சொல்றீங்க. அது உண்மைதான். இப்பயும் வந்து கேஸ்டிங்ல ஒரு தான் கொஞ்சம் டார்கெட்டட் பிரச்சனையாச்சு. ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த வந்து நிறைய பேர் அது செலிப்ரேட் பண்றாங்க. அது என்னோட இந்த தம்பி வருஷத்தோட காலேஜ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ஆல்பம் தாங்க சொல்றேன் அது. என்னோட தம்பி காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறான், லாஸ்ட் தம்பி. அவனுக்கு வந்துட்டு நீக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் செட்ல எல்லாருமே வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து தான் சொல்றாங்க. ஆனா என்னமோ தெரியல, ஒரு 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 டைப் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் கனெக்ட் ஆகல. அது நம்ம வந்துட்டு டோட்டலாவே அது ஒரு படம் கிளியராகவே அது வந்து அந்த ஜென்சிக்கு தான் எடுத்தது வந்து. அந்த அந்த படத்தோட கான்செப்டே அதுதான். எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் அவர் எடுக்கல அந்த படத்தை. ஆனா இட்லி கடை அப்படி கிடையாதுல்ல. அண்ட் தென் எனக்கு அதுல ஹீரோயின் வந்து அனிகாங்கிறது செட்டே ஆகல. நமக்கு வந்து மைண்ட் எனக்கு செட்டே வரல. கேஸ்டிங்கே எனக்கு பிரச்சனை தான். கரெக்ட், எனக்கு கேஸ்டிங் தான் பிரச்சனை. மத்தபடி எனக்கு பெரிய ப்ராப்ளம் இல்ல, ரொம்ப ஐயோ அப்படின்னு இல்ல எனக்கு. எனக்கு ஆல்பமா இந்த அப்புறம் இன்னொன்னு வருஷத்துல ஒன் ஆஃப் சுமார் த ப்ரோ, பெஸ்ட் இது ஆல்பம் வந்து தான் நீக்கு. ராஜ்கிரண் வந்து அவருக்கு அப்பாவா தாத்தாவா அண்ணா நீங்க அண்ணா, பார்த்ததுல என்ன ஏன்னே தெரிஞ்சது? இங்கேயே வர நீ. ஓ, இவர் வந்துட்டு அவர் இது அவர் ஒரு முடிவோட தான் முடிவுல இருக்காரு. தாங்க இருக்காரு. இல்லங்க, மகேஷ் bro, கிளாரிஃபை எனக்கு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டவுட். ஏன் தனுஷ் மேல இவ்வளவு வன்மம்? அது மட்டும் சொல்லுங்க, ஏன் என்ன ரீசன்? அப்பாவா தாத்தாவா கேட்டதுல வெண்மை இருக்கா? இது என்ன புரியவே இல்லை விஷால் ப்ரோ, எனக்கு. எனக்கு மகேஷ் ப்ரோ சொல்லுங்க பேசுறது பரணி ப்ரோ. மட்டும் கேட்கல. மகேஷ் ப்ரோ அவரு சும்மா ஏதாவது பரணி ப்ரோ, சரக்கெல்லாம் பேசிட்டு கேட்காம இருக்காரு பரணி இருக்கிறதே ப்ரோ. நல்லதுதான், விடுங்க. அப்படியா? ஆமா. ஆமா, நீங்க நீங்க அவர் உங்களை கருத்து ட்ரிகர் சொன்னீங்கன்னா பண்றாரு பரணி நீங்க ப்ரோ. கருத்து சொன்னீங்கன்னா உங்களதான் கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க, நீங்க அமைதியாவே இருந்துக்கோங்க. இல்ல, எனக்கு ஆமா, கேட்கவே இல்லை. நான் எங்க அதுல போய் கருத்து சொல்ல. இட்லி கடையில எஸ்கே கேமியோன்றாரு ப்ரோ, வேற எதுவும் இல்ல அவர் சொல்ல அவரு. நீங்க சொல்லுங்கண்ணே. பாருங்க இப்ப பரணி அமைதியாயிடுவாரு. எல்லாரும் இப்படி அமைதியாயிட்டாங்க ஸ்பேஸ்ல. இல்ல, ப்ரோ, அந்த கோல்டன் ஸ்பேரோல ஏடிஎ மிக்ஸ் பண்ணாரு பாருங்க அந்த அதுதான் பாட்டை. மாஸ்டர் ஸ்டஃப் அதெல்லாம். ஆமா ஆமா. நான் வந்து தனுஷ் டைரக்ஷன்ல எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து அவர் டைரக்ஷன்ல வந்து கொஞ்சம் கோவம். செல்வராகவன் என்னது? கேரக்டர் ராயன்ல அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு மனசு வந்து ரொம்ப வருத்தம். அங்க சுத்தி இங்க சுத்தி எங்கேயாவது இல்ல வந்து அது நிக்கிறீங்க உண்மையிலே அது பெரிய எல்லாரும். வருத்தம் தானே. ஆமா ஆமா விஷால் ப்ரோ அவர் அது ஒரு மாடுலேஷன்லயே பிரசாந்த் சொல்லுங்க. நீல் மாதிரி எழுதுனா, அவன் அது வர்றான், கேஜிஎஃப்ல வர பாய் ஒருத்தர் வருவான். இருப்பார்ல, அந்த மாதிரி பிரசாந்த் நீல எப்படி வச்சு இருப்பாரோ அந்த மாதிரி ராயன்ல இல்ல இவர் வச்சிருந்தாரு. பல்தான், அது வந்துட்டு ஒரு பாய் மாதிரி அங்க அந்த ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா பரவாயில்ல. செல்வா வந்துட்டு தனுஷ்க்கு யாருன்னு தனுஷ்க்கு தெரியும்ல ப்ரோ. அதனால அவர் ஏங்க, இன்னும் சூப்பரா. அவர் பீஸ்லயே அந்த வேலை தாங்க பார்த்தாரு. இல்லங்க, ஆமாங்க செல்வராகவன் ஏங்க, நான் இப்பயும் நெல்சன் சொல்றேன், செல்வராகவன் யூஸ் செல்வராகவன் பண்றது வந்துட்டு வேற. ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அது வந்து சாணி காகிதம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது வந்து ஆனா அது சொன்னா நம்பவே மாட்டாங்கண்ணே நான் ஒண்ணுமே. அவர் மத்த படத்துல அவரை சரியா யூஸ் பண்ணல. அண்ணா நீங்க சத்தியமா கலாய்க்கல, இல்ல உண்மையா சொல்றீங்களா? நான் எல்லாருமே இது செல்வராகவன் ஃபேன் பா, நான் ஏன்பா அவரை கலாய்க்க போறேன். ஆமா ஆமா அண்ணா, நீங்க நானும் புதுப்பேட்டை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசணுமே. ஆமா ஆமா, ஓகே புரியுது. ஆனா இல்ல அவர் சொல்றேன், பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணிக்கல. இப்போ எஸ்ஜே சூர்யாவுமே வந்துட்டு மல்டில ஒரு பாப்போம். இல்ல எஸ்ஜே சூர்யா வந்துட்டு ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னா, அவர் ஒரு நடிச்ச ரீசன்ட் படங்கள்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க, யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இப்போ இந்தியன் டூல யூஸ் பண்ணல, அவர் கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எத்தனை படத்துல அவர் கேரக்டரை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி படத்தை பிளாக் பஸ் மார்க் ஆண்டனிலாம் எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா ஒண்ணுமே நினைச்சே பார்க்க முடியாதுல்ல. அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி வந்துட்டு அஹ், செல்வராகவனும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல யாருமே இது வரையும், தனுஷ் உட்பட. இல்லனா இப்ப எஸ்ஜே சூர்யாக்குமே பாருங்க, இறைவியில வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கம்பேக் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேட் ஓபன் பண்ணி விட்டார்ல, அந்த மாதிரி இவருக்கும் அந்த ஒருத்தர் மாதிரி டேரக்டர் ஒருத்தர் கிடைக்கணும். எஸ்ஜே சூர்யாவோட பண்ணிருக்காரு 2 ப்ரோ. படம். ப்ரோ செல்வராகவன் ஒருத்தர் பண்ணிருக்காரு, நீங்களாம் அந்த படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன ஒருத்தர் படம்? என்ன என்ன என்னது? பண்ணல்லவா. ஓ, ஐயோ, நான் கமலு சத்தியமா தயவு பாத்துக்க. செஞ்சு அசிங்கமா கேட்டுருவேன். சத்தியமா கேவலமா கேட்பேன். சாம இருக்கு கமலு. ஒரு அளவுக்கு தான் மனசாட்சியோட இருக்கணும். ஆனா இப்ப பல்தான் என்ன சொன்னாரு? பல்தான் ஒண்ணு சொன்னாரு, சொல்ல வந்து அதையே மறந்துட்டேன். என்ன பல்தான் இல்ல சொன்னீங்க ப்ரோ, இப்ப நீங்க? எஸ்ஜே சூர்யாவோட அந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் கரெக்ட். ஆக்டிங்கே வந்து அதுக்கு காசு முன்னாடி ஓபன் பண்ணி வச்சார்ல இறைவியில. ஆமாமா, சில படம்லாம் அதுக்கு முன்னாடி நியூட்டனின் 3ஆம் விதி, திருநாள்,
அப்படின்லாம் ஒரு படம் இருக்கும். எஸ் ஜே சூர்யா, மீரா ஜாஸ்மின் எல்லாம் இருப்பாங்க. திருநாள் தானே, திருநாள் இல்ல, என்ன பேருனா அது, சுகுமாரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் ஜே சூர்யாவும் மீரா திருமுருகனா ஜாஸ்மின் இருப்பாங்க. திருமுருகனா முருகன் திருமகன், திருமகன். திருமகன். ஐயோ, திருமகன்லாம் தலைவனை போட்டு ஐயோன்னு இருக்கும். திருமகன். வியாபாரி எனக்கு பிடிக்கும், அந்த டைம்ல நிறைய பேருக்கு பிடிக்கலன்னாங்க. எனக்கு அந்த படம் அந்த மாதிரி ஃபன்னா எனக்கு இப்பயும் இருக்கும். பிடிக்கும் அந்த படம். எஸ்கே கை தூக்கி இருக்காரு பாருங்க. எஸ்கே ஆமா ஆமா, சொல்லுங்க எஸ்கே. ப்ரோ எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப ஈவென்ட்ல இருந்து இப்பதான் வந்தேன். ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. நான் வந்து என்னன்னா அந்த படம் வந்து என்னன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போஸ்டர்லாம் வரப்ப நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அது ஒரு பக்காவான ஃபீல் குட் படமா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நான் ஒரு ரீசெண்டா அந்த கேரக்டர் போஸ்டர்லாம் விட்டாங்கல்ல, அது முன்னாடி வரைக்கும் நான் அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். கேரக்டர் போஸ்டர்லாம் விடுறப்போ என்னடா லைட்டா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து என்னன்னா ஸ்கொயராக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஃபீல் குட் படம் தான். ஸோ கண்டிப்பாக கிளிக்காகவும் ஓடும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எக்ஸாக்ட்லி நான் ட்வீட் பண்ண மாதிரி தான் திருச்சிற்றம்பலம் வைப்பு தான் எனக்கு கொடுக்குது. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷன் ஒன்று வரும். அந்த எமோஷன் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா இதை கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. இது லாங் ரன்னிங் தான் டெஃபினட்டாக. அந்த எமோஷன் மட்டும் ஒர்க் ஆகணுன்றது தான் என்னோட ஆசையுமே. படம் நல்லா போகணுன்றது தான் என்னோட ஆசையுமே. சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து சன் ஃபைட் ஃபார் ஹிஸ் ஃபாதர் எம்பையர் அதுதான் கோரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அருண் விஜய் அவங்க அப்பாவோட இதுக்காண்டிதான் அவர் மறுபடியும் ஏதோ வந்துருவாரு, அவர் திரும்ப கூட்டு போறக்க அருண் விஜய் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் இங்க இருந்து ராஜ்கிரனோட எம்பையர் அந்த இட்லி கடையை அவரோட பர்சனல் அந்த கணக்குல இருக்கிற அந்த கடையை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே அப்பாக்காக பையன் என்ன பண்றாங்கிறத கதையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பர்னி ப்ரோ பேசுறாங்க. ஓகே ஓகே, பல்தான் பேசிட்டு இருக்காரு. கீழே போயிட்டு வாங்க பரணி ப்ரோ. கீழே போயிட்டு ஆமா பல்தானே ஃபர்ஸ்ட் டைம் அறிவுபூர்வமா பேசிட்டு இருக்காரு. பரணி ப்ரோ அதுக்கு ஒரு ஆமா, ஒரே ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருக்காரு. பொருள் இன்ன வரைக்கும் இத்தனை நாள் நான் அறிவில்லாம பேசிட்டு இருந்தேன். யோ பொசுகா அசிங்கப்படுத்துற பத்தியா? எங்க அவர் பேர் தெரியல. பி டிஷ் ப்ரோ. அவர் கிஸ் எப்படின்னு கேட்டாரு. தலைவா கிஸ் ஜாலியா இருந்துச்சு தலைவா, நல்லா இருந்துச்சு. எமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் இல்லை தலைவா. ஆனா இந்த படம் தியேட்டர்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க ஒரு மாதிரி ஃபன்னா தான் தலைவா போகும். அது விடிவி கணேஷோட காமெடி, அப்புறம் ஆர்ஜே விஜயோட வர சீன்ஸ், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி படங்கள் அப்பப்போ தமிழ்ல வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆடம் சாண்ட்லர், ஜிம் கேரி ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி யூனிக் கான்செப்ட்ல ஒரு ராம்காம் படம் அந்த ஜோன்ல பாக்குறப்ப, அதுவும் செகண்ட் ஹாஃப்ல 2-3 எமோஷனல் சீன் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கு ஒண்ணுதான் ஃபீல் ஆச்சு. ஆனா பல்தானுக்கு அதெல்லாம் ஓகேன்னு சொன்னாரு. எனக்கு ஆனா பர்சனலா என்னன்னா, இது அணி பண்ணியிருந்தா இன்னொரு படி மேல வந்திருக்குமோ இந்த படம் அப்படின்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அணி சத்தியமா சொல்றேன். அதுவும் நீங்க நான் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அணியோட அந்த இதுதான் பிஜிஎம்மா போடுறாங்க. அணியோட அந்த ஹம்மிங் தான் பிஜிஎம்மாவே வருது நிறைய இடங்கள்ல. அணி வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லரா இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. பழைய யுவன் பண்ணியிருந்தா அணி யாருமே தேவையில்ல. என் தலைவன் இறங்கி ஒரு வேலை பார்த்திருப்பான், இறக்கி விட்டுருப்பான். ஆனா அதான் அந்த மாதிரி சொல்றேன். அவங்க அந்த மாதிரி ஏன்னா இந்த படத்தோட பாடல்கள் நல்லா இருக்கு, ஆனா ஒரு பெரிய ரீச் ஆகல. அது ரீச் ஆயிருந்ததுன்னா ஓப்பனிங் இன்னுமே சூப்பரா வந்திருக்கும். இன்னொன்னு ட்ரெய்லருமே கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா ஸ்டாரோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் இந்த படம் ஷோர் ஷாட்னு நினைச்சுட்டு தான் உள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த படத்தோட ஓப்பனிங்க்கு அந்த ட்ரெய்லர் ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அது இதுல நடக்காம போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரொமோஷனல் சைடு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் ஆயிருக்குமோன்னு தோணுச்சு. அதுக்கு அணி ஒரு பெரிய இதுவா இருந்திருப்பாரு. ஏன் வெளில போனாரு அது சம்திங் இஷ்யூ. ஆனா மற்றபடி இந்த படம் இன்னொன்னு கவினை பத்தி 2-3 விஷயம் சொல்லணும். எனக்கு இப்ப நான் முன்னாடில இருந்து எனக்கு கவினை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு படங்கள் எனக்கு எல்லா படமும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நட்புனா என்னன்னு தெரியும்டால இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் லிஃப்ட் நான் பார்க்கல, ஸ்டார், அப்புறம் டாடா, பிளடி பெக்கர், அந்த வருஷத்துல இந்த படத்துலயும் செம மாசா இருக்காருங்க. உண்மையாலுமே அது சில மீட்டர்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணாருன்னா சூப்பரா வரலாம். அது பார்த்து அந்த ஃபங்கு, அப்புறம் வாயில சுவிங்கம் போட்டு மென்னுக்கிட்டே நடக்கிற மாதிரியான அந்த மேனரிசம், ஒருத்தனை பார்க்குற முறைக்கிற மேனரிசம், இதுல ஒரு 2-3 ஆக்ஷன் பிளாக் வருது ஹியூமரோட, அதுவுமே ரொம்ப சூப்பரா ஃபுல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் படங்கள்ல அவர் இப்ப ஸ்டார்லையும் கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்பயுமே பிரச்சனையா இருந்தது இல்லை. அந்த வகையில் இந்த படத்துலயுமே அவரோட இது வேலையை ரொம்ப கரெக்டா பண்ணியிருந்தாரு. பிரீத்தி அஸ்ரானிக்கும் இவருக்குமான கனெக்ஷன், எமோஷனல் கனெக்ட் பெருசா இல்லை இந்த படத்துல. அதனாலதான் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியல. மற்றபடி இந்த படம் இன்னைக்கு நான் மட்டும்தான் தனியா போயிருந்தேன். என் நேரம் அதான் கமலெல்லாம் கூப்பிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. ஆனா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருக்கும். கமல் இந்த மாதிரி நல்ல படத்துக்குலாம் வர மாட்டாரு ப்ரோ. அதுவும் உங்களோட ஏன் வரணும் சொல்லுங்க. ஓகே வேலைங்க வேலை இருக்குல்ல இன்னைக்கு லீவ் போட்டா விஷால் bro, நடுவுல வெயிட் பண்ணுங்க. பரணி படத்துக்கு போறானா ஸ்பேஸ் முடிச்சிடலாம். நாளைக்கு பேசுவோம் டீடைலா. ஆமா ஆமா. Okay, okay. Okay, விஷால் bro, நடுவுல ஆகாஷ்வாணி வெப் சீரிஸ் விட்டுட்டீங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். ப்ரோ அதுக்குதான் நீ பிடிச்சி கடிச்சாங்க. ஆகாஷ் சுவாமியா? என்னது? ஒரே நிமிஷம், சாரி, என்னது? அது அஜித்? ஆகாஷ்வாணின்னு சொல்லி வெப் சீரிஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ, அதுவுமே சூப்பரா இருக்கும். ஏங்க 44 பேர் பேசுறீங்க பரணி. பரணி ப்ரோ, நீங்க சொன்னதான் எனக்கு அனிருத் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அஜித் பல்டன் ஆகாசவாணியா? நீங்க தனியா வாங்க, அடுத்த கடையை போடுவோம். நம்ம கடைக்கு போலாம் வாங்க. நம்ம பை பை பை. ஓகே, பாய் கைஸ். எஸ்கே பேஸ் போடுங்க எஸ்கே.